இங்க கிருஷோட பாட்டி கிருஷ பத்தின உண்மை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை பத்தி வீட்ல எப்படியாவது எடுத்து சொல்லிடுன்னு இங்க ரோஹிணிட்ட சொல்றாங்க. ரோஹிணியும் அதை கேட்டு கண்டிப்பாமா என் பையனை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் சொல்ல கிருஷும் கேட்டுறாங்க. அப்போ அங்க வர கிருஷ வந்து ஓடி போய் கிருஷோட பாட்டி தூக்க, என்னடா கிருஷ் இப்போ கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, எனக்கு உள்ள இருக்க ரொம்ப போர் அடிக்குது பாட்டி, கல்யாணி அத்தை இங்கதான் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா கிருஷ்ணன் சொல்றாங்க. அட என்னமா நீன்ற மாதிரி இங்க ரோஹிணி பார்க்க, கொஞ்சம் இரு கல்யாணி, அவனுக்கும் ஆசை இருக்குல்ல, ரொம்ப நாளா உன்னை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், அத்தை எங்கன்னு சொல்லி. இப்ப கூட அவன்கிட்ட நீ பக்கத்துல இருக்குன்னு சொல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்ல, இங்க கல்யாணி அத்தையை ஓடி வந்து பிடிச்சுக்கிறாங்க. இங்க கிருஷ்ண வந்து தூக்கியும் வச்சுக்கிறாங்க. அம்மா யாராவது பாத்திர போறாங்க, கிருஷ்ண முதல்ல உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்து ரோஹிணி சீக்கிரமா இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க மனோஜும் வந்துட்டு வீட்டுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பத்தி பேசணும்னு சொல்ல, என்ன விஷயம் ரோஹிணி, எதுவா இருந்தாலும் சொல்லு, தயங்காம சொல்லு அப்படின்னு இங்க வந்து மனோஜ் சொல்ல, எங்க ரோஹிணிக்கு பயங்கரமா வந்துட்டு ஹார்ட் பீட் எகுறது. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பயத்தோட மனோஜ் ரோஹிணி நெருங்கி போக, அங்க ரோஹிணிக்கு பதில் சொல்ல முடியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, தயக்கத்துல நிக்க. இங்க வந்து மனோஜ் கேக்குறாங்க, என்ன முக்கியமான கிளைண்ட்ல யாரு கால் பண்ணாங்களா, இங்க நம்ம சீக்கிரமா கிளம்பணும் ரோஹிணி, நீனே ரெடி ஆகாம இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இதோ நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜிட்ட ரோஹிணி சொல்ல, ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு அந்த ஷோரூம் போறதுக்கு. அப்போ சரி நம்ம இந்த விஷயத்த நேரம் பார்த்து சொல்லணும், எங்கேயாவது கூட்டிட்டு போய் இந்த விஷயத்த பத்தி பேசலாமா நினைச்சீங்க ரோஹிணி. இங்க மனோஜிட்ட சொல்றாங்க, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீ என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்க, எங்க ரோஹிணி, இன்னைக்கு ஷோரூமுக்கு வேற போகணும், அங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ எங்க கூப்பிடுறேன்னு சொல்லி கேட்க, இல்ல உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல, ஆனா அதுக்கு கடைசி வரைக்கும் மனோஜ் சம்மதிக்கவே இல்லை. என்னன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, இது வெளியில போய் தான் பேசணுமா, அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமானு சொல்லி இங்க கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அங்க விஜய் வராங்க. என்னடா மனோஜ் இன்னும் கிளம்பாம ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்லம்மா ஷோரூமுக்கு போகணும்னு சொல்றேன், இங்கே ரோஹிணி என்னை வெளியில போகணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா ரோஹிணி, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் இங்கே பேசு அப்படின்னு இங்க விஜய் சொல்ல, அது இல்லை ஆண்டி, இங்கே ஷோரூம் பத்தின விஷயம்தான், அதை பத்தின சில ஐடியாலாம் பண்ணியிருக்கேன், அதான் வெளியில கூட்டிட்டு போய் சில ஷோரூம் வந்துட்டு காட்டிட்டு வரலான்னு நினைச்சேன் சர்ப்ரைஸா, ஆனா இவர் எங்க வராருன்னு சொல்லி கேட்க, ஓ இவ்வளவுதான் விஷயமான விஜயாவும் சொல்லிட்டு போக, ஓ இதுதான் விஷயமா, நம்ம இன்னும் நாள் போய்க்கலாம் ரோஹிணி, இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கம்பெனிக்கு வர போறாங்க, எப்படி தெரியுமா, சில ஆட்கள் மூலமா நான் அந்த கஸ்டமர்ஸை பிடிச்சிருக்கேன், இன்னைக்கு கண்டிப்பா வருவாங்க, நம்ம அதனால இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது, நம்ம ஷோரூமுக்கு போகலான்னு சொல்லி இங்க ரோஹிணியோட மனசை மாத்தி கூட்டிட்டும் போறாங்க. இதை வந்து இங்க கிருஷியோட பாட்டி கவனிச்சுட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. இங்க விழி பிதுங்கி நின்றுகிட்டு இருக்க ரோஹிணியா மனோஜ் கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை பத்தி எப்படி எடுத்து பேசுறதுன்னு தெரியல நினைச்சிட்டு இருக்கப்ப இங்க கார்ல போறப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி மனோஜிட்ட விஷயத்த சொல்லணும்னு. மனோஜ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும், அதுக்கு நீ பிராங்கா பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ரோஹிணி, ஏதோ இன்டர்வியூல வைக்க போறியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல, இது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு எங்க மனோஜ் கேட்க, இல்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப வயசானவர், அவர் சீக்கிரமா இறந்து போக அவளுக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனை அவங்க அம்மா கூட தனியா வச்சு வளர்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சு போக அந்த பையன்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி இப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுறாங்கன்னு சொல்ல, நல்லது தானே ரோஹிணி, அவங்களுக்கு இன்னொரு லைஃப் அமைஞ்சா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது இல்லை பிரச்சனை, இது வேற ஒரு பிரச்சனைன்னு சொல்ல, என்னன்னு கேட்குறாங்க எங்க மனோஜ். அப்பதான் ரோஹிணி சொல்றாங்க, இல்ல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிரச்சனை கிடையாது, இது நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு இவங்க தான் அம்மான்னு தெரியாது, இவ அத்தன்னு சொல்லி வளர்த்துட்டு வரான். அது மட்டும் இல்ல மனோஜ், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னல, அந்த பையனுக்கோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹிணி இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, சின்ன பிரச்சனைன்னு சொல்றேன்னு எங்க மனோஜ் கேட்க, இங்க ரோஹிணியோட முகம் மாறுது. இல்ல மனோஜ், இருந்தாலும் அந்த பொண்ணு பக்கமும் கொஞ்சம் யோசிக்கணும்ல, தான் காதலிச்சவர் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருக்கா, அது தப்பா, இல்ல சின்ன வயசுலயே ஒரு குழந்தையோட விட்டுட்டு போனாங்க, அந்த கணவர் நினைச்சு வருத்தப்பட்டு அப்படியே வாழ்க்கையை கழிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்ல, நான் அப்படி சொல்லவில்லை ரோஹிணி, எதுவா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தான் தான் அம்மான்னு சொல்லியிருக்கணும், அதையும் இது வரைக்கும் சொல்லலைன்னு சொல்கிறேன். இப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க ஹஸ்பண்டுக்கோ இது நாள் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம்
கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ற விஷயமும் தெரியல. இப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணு மேல தானே தப்பு இருக்கு. ஒண்ணு அந்த பொண்ணு ஆரம்பத்துல என்ன பண்ணியிருக்கணும், அந்த குழந்தைகிட்ட தான் தான் அம்மான்னு சொல்லி வளர்த்துருக்கணும். அவங்க வீட்ல அவங்க அம்மா, அப்புறம் அந்த குழந்தை சம்மதத்தோட யார அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பையன பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் இப்படி இன்னொரு பையனோட வாழ்க்கைய கெடுக்கணும்? ஏன் அந்த பையன் நிறைய ஆசை கனவோட வாழ்ந்துட்டு வந்திருக்க கூடாது? இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா அதை எப்படி அவங்க ஈஸியா எடுத்துப்பாங்க ரோஹிணின்னு சொல்லி கேட்க, இங்க ரோஹிணி கேட்குறாங்க, ஒருவேளை நான் உன்கிட்ட கேட்குறேன், அதுக்கு நீ ஃப்ராங்கா என்கிட்ட பதில் சொல்லுவியான்னு கேட்க, என்னன்னு சொல்லுன்னு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ஒருவேளை நீ அந்த இடத்துல இருந்தா என்ன முடிவெடுத்திருப்ப, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுன்னு இங்க வந்துட்டு கேட்குறாங்க. என்ன ரோஹிணி, அந்த இடத்துல நான் போய் எப்படி அப்படின்னே வந்துட்டு இங்க மனோஜ் சொல்ல, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தானே கேட்குறேன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் மனோஜ் சொல்றாங்க, கண்டிப்பா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்கவே முடியாது ரோஹிணி. ஏன் நானா இருந்தா கூட என்னால் அதை ஏத்துக்க முடியாது. அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு நானும் சொல்லுவேன். இப்போ அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் என்னோட முடிவை கண்டிப்பா சொல்லியிருப்பேன்னு சொல்றாங்க. அப்படி நீ என்ன முடிவை எடுத்திருப்ப அப்படின்னு இங்க வந்துட்டு ரோஹிணி கேட்க, அதுக்கு மனோஜ் சொல்றாங்க, அந்த பொண்ணு இப்போ ஹஸ்பண்டை மட்டும் ஏமாத்தல, அந்த குழந்தையும் ஏமாத்திருக்கா, இங்க புதுசா கல்யாணம் பண்ண அந்த புருஷனையும் ஏமாத்திருக்கா. இப்போ ரெண்டு பக்கமும் ஏமாந்து அந்த வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழணுமா என்ன? அதுக்கு அவசியமே இல்லை. அந்த பையனும் அந்த பொண்ணை அம்மானு ஏத்துக்க கூடாது, அதே போல புருஷனும் பொண்டாட்டியா ஏத்துக்க கூடாது. தனிமரமா நிற்கும் போதுதான் உறவுகளோட அருமை என்னன்னு அவளுக்கும் தெரியணும் சொல்ல, என்ன மனோஜ் இப்படி பேசுற நீன்னு கேக்குறாங்க. பின்ன வேற எப்படி ரோஹிணி பேச சொல்ற? அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்து மனோஜ்னு இங்க சத்தம் போடுறாங்க. உடனே மனோஜும், ஏன் ரோஹிணி ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்லி கேட்க, இல்ல நான் உதாரணத்துக்கு நீ தானே ஃப்ராங்கா சொல்ல சொன்ன, அதனால தான் நான் என் மனசுல பட்டதா சொன்னேன், இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. என்னன்னு எங்க ரோஹிணி கேட்காது. மனோஜ் சொல்றாங்க, அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருந்தானா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டானா, அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு அவளையும் மனைவியா ஏத்துக்கிட்டு வாழ முடியும்னா அவன் அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழலாம். தன் குடும்பத்தையும் எதிர்த்து வாழணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரையும் தனியா கூட்டிட்டு போய் கூட வாழலான்னு சொன்ன உடனே எங்க ரோஹிணியோட முகம் வந்துட்டு சந்தோஷமாகுது. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க எங்க ரோஹிணி கிட்ட, இதுல முடிவுன்னு எடுக்க வேண்டியது ரெண்டே பேரோட கையில இருக்கு. ஒண்ணு அந்த குழந்தைகிட்ட, இன்னொன்னு அந்த புதுசா கல்யாணம் பண்ண அந்த ஹஸ்பண்ட் கிட்ட. இவங்க ரெண்டு பேர் கையில தான் முடிவு இருக்கே தவிர அந்த ரெண்டு பேர் எடுக்கிற முடிவுல தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க வந்துட்டு ரோஹிணியும் ஆடி போறாங்க. இப்போ இந்த முடிவுக்காக தானே நான் காத்திருக்கேன். ஒன்று கிறிஷோட முடிவு என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும், அதே போல மனோஜ் உன்னோட முடிவு என்னன்னு அதை நானும் தெரிஞ்சுக்கணும்னு அவளா இருக்கேன். நீ இதை எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல நினைச்சு ரொம்ப சங்கட்டமா இங்க வந்துட்டு மனோஜ் கூட கார்ல போயிட்டு இருக்கும் போதே அவர் மனசுல என்ன இருக்குன்றதையும் எங்க ரோஹிணி தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே உனக்கு தான் நடந்திருக்குன்னு சொன்னா உன்னால எப்படி ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியலையேன்னு அதை நினைச்சு வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க ரோஹிணி. இங்க கிருஷியும் விட்டு கொடுக்க முடியாம மனோஜையும் விட்டு கொடுக்க முடியாம ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி தவியா தவிக்கிறாங்க.